This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Derek did this? Oh my god. Oh my god. Life has a way of... அமெரிக்காவை சேர்ந்த ஆப்பிரிக்க அமெரிக்கரான டெரிக் தற்போது ஒரு பிரபல அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறார். ஆனால் டெரிக் அவரது பள்ளி பருவத்தில் படிப்பு சரியாக வராத ஒரு மக்கு பிள்ளையாக இருந்தார். வறுமையான குடும்பத்திலிருந்து வந்த டெரிக் சரியாக படிக்காததால் வகுப்பில் பின்தங்கி இருப்பதை பார்த்து கவலைப்பட்ட டெரிக்கின் கிளாஸ் டீச்சர் டெரிக் மீது தனி கவனம் செலுத்த தொடங்கினார். அவனை அதட்டி மிரட்டி படிப்பில் கவனம் செலுத்த வற்புறுத்தினார். புரியாத பாடங்களை சொல்லிக் கொடுத்து தெளிவுபடுத்தினார். டெரிக் வெவ்வேறு வகுப்பு மாறினாலும் டெரிக்கின் படிப்பிற்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்தார் கிளாஸ் டீச்சர். டெரிக் பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்து மேற்படிப்புக்காக வேறு மாநிலத்திற்கு சென்று விட்டார். அதோடு கிளாஸ் டீச்சருக்கும் டெரிக்கிற்கும் இடையிலான தொடர்பு அறுந்து போனது. காலங்கள் உருண்டோடின. இப்போது அந்த டீச்சர் ரிட்டையர்ட் ஆகிவிட்டார். அதோடு வயது மூப்பினால் நோய்வாயும் பட்டுவிட்டார். நோய்வாய்ப்பட்ட டீச்சரை அவரது குடும்பத்தினர் ஒரு மருத்துவமனையில் சேர்த்தனர். அறுவை சிகிச்சைக்கு பின் அவர் நலமானார். அதே மருத்துவமனையில்தான் டீச்சரின் உதவியால் படித்து தற்போது ஒரு பிரபல டாக்டராக இருக்கும் டெரிக்கும் பணிபுரிகிறார். நோயாளியாக வந்திருப்பது தனது வாழ்வில் விளக்கேற்றிய தனது கிளாஸ் டீச்சர் என்பதை அறிந்து கொண்ட டெரிக் ஒரு நீண்ட கடிதத்தை எழுதி அதனை டீச்சரின் குடும்பத்தாரிடம் கொடுத்து டீச்சரை படித்து பார்க்கும்படி கேட்டுக்கொண்டார். அதன்படி அவரது குடும்பத்தார் டெரிக் எழுதிய லெட்டரை டீச்சரிடம் கொடுத்தனர். அதனை படித்து பார்த்த டீச்சர் பல வருடங்களுக்கு முன் தன்னிடம் படித்த மாணவன் டெரிக்கை நினைவு கூர்ந்தார். அந்த கடிதத்தில் டீச்சருக்கு தனது பள்ளி பருவ நாட்களை நினைவுபடுத்தி இருந்த டெரிக் தன் மீது அவர் காட்டிய அக்கறைக்கு நன்றி தெரிவித்திருந்தார். வகுப்பில் மக்கு பிள்ளையாக இருந்த தான் டீச்சரின் முயற்சியால் நன்கு படித்து தற்போது ஒரு சர்ஜனாக ஆகியிருப்பதை தெரிவித்தார். மேலும் டீச்சருக்கு தனது நன்றி கடனாக அவரது மருத்துவ செலவுகள் முழுவதையும் தானே ஏற்றுக்கொண்டதாகவும் தெரிவித்தார். டீச்சர் லெட்டரை படித்துக் கொண்டிருக்கும் போதே டெரிக் அவருக்கு பின்னால் வந்து உட்கார்ந்ததை டீச்சர் கவனிக்கவில்லை. லெட்டரை முழுவதுமாக படித்து டெரிக்கின் நினைவுகளில் மூழ்கியிருந்த டீச்சர் எதேச்சையாக பக்கவாட்டில் பார்க்க அங்கே டாக்டர் டெரிக் தான் செதுக்கி உருவாக்கிய மாணவன் டாக்டராக அமர்ந்திருப்பதை பார்த்து உணர்ச்சி பெருக்கில் பெருங்குரல் எடுத்து கதறிய டீச்சர் டாக்டர் டெரிக்கை ஆற தழுவிக் கொண்டார். டாக்டர் டெரிக்கை பார்த்ததும் ஒரு டீச்சராக தான் சாதித்து விட்ட மகிழ்ச்சி அவரது கண்களில் ஆனந்த கண்ணீராக வழிந்து டாக்டர் டெரிக்கின் லேப் கோட்டை ஈரமாக்கியது. அங்கிருந்தோரின் இதயங்களையும் தான்.